குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே இதை பார்த்துக்கிட்டு இருக்க இதோட கண்டினியூஷன் கிளாஸஸோட டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ். இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்குள்ளேயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஜிபி வந்துடும், ஃபார்முலா வச்சு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்துடும், ஈவன் ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் கூட இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸுக்குள்ள தான் வரும். ஏன்னா மற்ற இருக்கக்கூடிய டாபிக்ல இருக்கிறத விட இதுக்குள்ளதான் அது வரும். ஸோ அதனாலதான் அதுவும் கூட உங்களுக்கு எல்லா ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஆனா அந்த கொஸ்டின்ஸ் வரும். அதனால நம்ம ப்ராபபிலிட்டி எல்லாமே பார்த்துருவோம். இப்ப நம்ம பார்க்க போறது தொடர் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது பார்க்க போறோம். முதல் தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தொடர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் A1ங்கிறது ஒரு நம்பர், A2ங்கிறது நம்பர், A3ங்கிறது நம்பர், A4ங்கிறது அப்படி ஜெனரலைஸ்டா A1 A2 A3 A4ன்னு சொல்லுவோம். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடர், இப்ப இது ஒரு தொடர் பாருங்களேன். 1 2 4 8 8 2 16. இது ஒரு தொடர். இது ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், ஏதோ ஒரு பண்பை பெற்றிருக்கும். அந்த பண்பு கரெக்டான பண்பா இருக்கும். பாருங்க என்ன பண்பு அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணையும் ரெண்டால பெருக்கிட்டே போறேன். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பெருக்கு தொடர். அடுத்து இந்த தொடர் பாருங்களேன், 1 2 3 4 5. இது ஒரு தொடர். இது ஒரு லாஜிக் இருக்கு. இங்க என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே 1 1 1 வச்சு கூட்டி கூட்டி அடுத்த நம்பர் கிடைக்குது. 1 2 3 4 5. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இத கூட்டுத்தொடர் அப்படின்னு. இது கூட ஒரு தொடர் தான். 2 3 5 7 11 13. இது என்ன அப்படின்னா, இது எல்லாம் ஒரு தொடர். இங்க என்ன லாஜிக்ல அந்த தொடர் அமைந்து, இந்த தொடருக்கு வந்து என்ன பண்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தொடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பகா எண்கள். பகா எண்கள். பில்டிங்ல கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சவுண்ட், அந்த அடிக்கிற சவுண்டு கொஞ்சம் கேட்கும், கம்மியா தான் கேட்கும். ஆனா இங்க கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் தான் போட்டு. ஓகே. சோ இந்த 2 3 5 7 11 அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பர். அப்ப இதெல்லாம் இதான் தொடர். தொடர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கும், ஏதாவது ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி அந்த தொடர் வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடர்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணும் அதற்கு அடுத்த எண்ணும் ஏதோ ஒரு எண்ணோட கூட்டுறதுனால வரக்கூடிய, அந்த கூட்டுற எண் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அதான் இங்க ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கூட்டுத்தொடர் அப்படின்னோட உடனே எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. இதுவும் கூட்டுத்தொடர் தான். 5 5க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 3 2 1 0 -1. இதுவும் கூட்டுத்தொடர் தான், போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் உறுப்பு ஏ. எப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுக்கு பேரு ஏன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் ஏ. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றையும் டி டி டின்னு வச்சு கூட்டுவோம். அப்போ ஏயோட டியை கூட்டினா ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் டியோட ஒரு டியை கூட்டினா ஏ பிளஸ் 2D இப்படின்னு போகும். இந்த டிக்கு என்ன பேர் அப்படின்னா பொது வித்தியாசம், அதாவது காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு பேர். இந்த டிக்கு என்ன பேரு? பொது வித்தியாசம் அல்லது காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு பேர். அப்ப இந்த டி எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிங்கிறது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும், அல்லது மூன்றாவது உறுப்பு மைனஸ் ரெண்டாவது உறுப்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். அல்லது எண்ணாவது உறுப்பு மைனஸ் என் மைனஸ் ஒன்னாவது உறுப்பு, ஏதாவது சொல்றேன், ஆறாவது உறுப்பு மைனஸ் அஞ்சாவது உறுப்பு. அதுக்கு முந்தின நம்பரை கழிக்கணும், அவ்வளவுதான். முந்தின உறுப்பை கழிக்கணும். புரியுதான சொல்றது? சோ டிங்கிறது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு மட்டும் கிடையாது. நான் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஆறாவது உறுப்பு, அதுவும் டியா தான் இருக்கும், அதுவும் காமனா இருக்கும், அதுவும் இந்த வித்தியாசமும் பொதுவாக இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு பொது வித்தியாசம் என்று சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணாவது உறுப்பு. எண்ணாவது உறுப்பு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டிஎன் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன் அப்படிங்கிறது எண்ணாவது உறுப்புன்னு சொல்லுவோம். இப்போ அஞ்சாவது உறுப்புனா T5ன்னு சொல்லுவோம். ஆறாவது உறுப்பு அப்படின்னா T7 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ வந்து ஒரு கூட்டுத்தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஒரு கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நம்பரை வச்சு அதை கூட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ நான் நம்பர் சொல்றேன், நீங்க அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லணும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து இன்வால்வ்டா கிளாஸ்ல இருக்கணும், நோட்ஸ் எழுதணும், கேட்டதுக்கு டைப் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? மெசேஜ்ல டைப் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடரான்னு பாருங்க. 7 3 -1. அடுத்து என்ன வரும்? இது ஒரு கூட்டுத்தொடர் எனில் அதற்கு அடுத்த உறுப்பு என்ன? வெரி குட், -5. வெரி குட், நிறைய பேர் -5 சொல்லுவீங்க. அப்ப இது ஒரு கூட்டுத்தொடர். இங்க இந்த கூட்டுத்தொடர் இருக்குல்ல, இந்த கூட்டுத்தொடருக்கு ஏ சொல்லுங்க பார்க்கலாம். சோ வாட் இஸ் ஏ? இந்த கூட்டுத்தொடருக்கு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதாங்க ஏ. 7. டி என்ன தெரியுமா? டிங்கிறது 3 -7. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்பவுமே டிங்கிறது ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, அல்லது மூன்றாவது உறுப்பு மைனஸ் ரெண்டாவது உறுப்பு, எது போட்டாலும் ஒன்னாதான் வரும். அப்ப டிங்கிறது 3 -7 -4. பாத்தீங்க, நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. டி எப்பவுமே பாசிட்டிவ் வரான்னு அவசியம் கிடையாது, நெகட்டிவும் ஆகலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டி நெகட்டிவா இருந்தா அந்த தொடர், அந்த சீரீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் தான் கூட்டுத்தொடர்.
ஒவ்வொரு நம்பரையும் ஏதாவது ஒரு எண்ணை வச்சு கூட்டுறோம். இங்க என்னத்தை வச்சு கூட்டுறோம்? 7ஓட -4 கூட்டுறோம், 7ஓட -4 கூட்டுறோம், அப்புறம் 3ஓட -4 கூட்டுறோம், அப்புறம் -1ஓட -4 கூட்டுறோம். -4 கூட்டுறோங்கிறது ஒண்ணுதான், 4 கழிக்கிறோங்கிறது ஒண்ணுதான். சரிங்களா? கூட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது -4ன்னு சொல்லுவோம், கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது 4 வச்சு கழிக்கிறோம். இதுக்கு பேர் தான் அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர். இப்ப கூட்டுத்தொடர்ல முக்கியமான ஃபார்முலா அப்படின்றதுக்கு அது என்ன அப்படின்னா டிஎன் சொன்னேன். டிஎன்ங்கிறது எண்ணாவது உறுப்பு. அப்போ எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா கேட்கறாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. எழுதிக்கங்க. டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. நோட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ண அப்படின்னா அது ஃபார்முலா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அர்த்தம். மனப்பாடம் பண்ணணும் அதெல்லாம். டிஎன் மனப்பாடம் பண்ணணும். அடுத்து ஒரு தொடர்ல எத்தனை உறுப்புன்னு கேட்கறாங்க. அப்போ என் இன்னைக்கு காலைல கூட நம்ம பார்த்தோம், அதுக்கு ஃபார்முலா என். என்னங்கிறது என்ன அப்படின்னா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். சில சமயம் ஏபிஜிபில இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்னங்கிறது என்னதுன்னா திரும்ப சொல்றேன், ஃபார்முலாவை தனியா எழுதுறேன். வாட் இஸ் அ ஃபார்முலா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். n is equal to l minus a by d plus 1. இதெல்லாம் முடிச்ச உடனே இந்த பிடிஎஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு அனுப்பப்படும். வித் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பப்படும். நாளைக்கு இதெல்லாம் சேர்ந்து வருங்க. நாளைக்கு இது பழைய கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. நாளைக்கு பழைய பாஸ்ட் கிளாஸ் லிங்க்ஸ் இந்த பிடிஎஃப். இப்ப நீ காலையில பார்த்தோம்ல அந்த டெஸ்ட், ஸோ அதுல பிடிஎஃப் அதுல ஓவர் ரைட் நான் எழுதிருப்பேன், அந்த எழுதுனதோட அப்படியே வரும். ஸோ அதுல எல்லுங்கிறது கடைசி உறுப்பு, நல்லா புரிச்சுக்கோங்க. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம். முதல்ல இந்த டிஎன்னையும் என்னையும் எழுதிக்கங்க. அப்புறம் எஸ்என்ங்கிறது என்னன்னு சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கங்க. டிஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா nth term. டிஎன் அப்படிங்கிறது nth term. nth term is equal to tn. tn is equal to l minus a by d plus 1. ஆப்ல தான் இருக்கும். ஆப்ல எல்லா கிளாஸும் அப்லோட் ஆகும். லைவ் கிளாஸ் எந்த பிளாட்ஃபார்ம்லயும் பார்க்கலாம். லேப்டாப் எல்லாத்துலயும். ஆண்ட்ராய்டில் தான் நீங்க மொபைல் அல்லது டேப்லெட்ல மட்டும்தான் ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்க முடியும். ஸோ n is equal to l minus a by d plus 1. nth term is equal to tn into l minus a by d plus 1. nth term. என்னங்கிறது என்னுக்கு ஃபார்முலா இதுதான். l minus a by d plus 1. அடுத்து எழுதிக்கங்க sn. sங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கூட்டுத்தொடர்ல ஒரு 10 டேர்மை கொடுத்துட்டு இந்த 10 டேர்மை கூட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப s10. 20 டேர்மை கூட்டி சொல்லுங்க அப்படின்னா s20. அப்ப snக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n by 2 into 2a plus n minus 1 into d. நோட் பண்ணிக்கங்க. sn ஃபார்முலா இதெல்லாம் நம்ம ப்ராப்ளத்துல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், எப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு புரியும். sn அப்படிங்கிறது ஃபார்முலா n by 2 2a plus n minus 1 into d. அல்லது இது என்ன சொல்லலாம் அப்படின்னா n by 2 into a plus l ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2a வந்து a plus n minus 1 into d ன்னு சொல்லலாம். அந்த a plus n minus 1 into d nth term, அதாவது லாஸ்ட் டேர்ம் term. ஸோ அதனால a plus l. ஸோ இந்த ஃபார்முலா முக்கியம், இந்த ஃபார்முலா முக்கியம். அடுத்து இது நார்மலா டிஎன்பிசியில கேட்கறது இல்லை, பட் இதில் ஹையர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தா கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஏதாவது 3 எண்கள் கூட்டுத்தொடரில் இருந்தால் அந்த 3 எண்களை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சில சமயம் ஒரு வருஷம் கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசிலையும். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா a மைனஸ் டின்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், a பிளஸ் டின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அதை நீங்க கூட்டினீங்கன்னா டி எல்லாம் அடிபட்டு போய் ஏ அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதற்காகத்தான் இது ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது புரியும். a மைனஸ் டி, ஏ பிளஸ் டி என எடுத்துக்கொள்ளலாம். 4 எண்களாக இருந்தால் a மைனஸ் 3d, a மைனஸ் டி, a பிளஸ் டி, a plus 3d என எடுத்துக்கொள்ளலாம். 5 எண்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம், 6க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நார்மலா தேவைப்பட்டா உங்களுக்கு 3 4க்கு மட்டும் கேட்பாங்க. 3 numbers are in AP, take them as a minus d, a plus d. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கங்க. ஒரு கூட்டுத்தொடரில் முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் 39. முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் 39. In an arithmetic progression, the sum of first 3 terms is 39. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். 39. Find the second term அல்லது கேட்பாங்க, அல்லது find the middle termனு கேட்பாங்க. Find the second term அல்லது find the middle term அப்படின்னு கேட்பாங்க. Find the second term அல்லது find the middle term. இப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு இது சொன்னேன் நான். ஸோ 3 டேர்ம் இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அந்த முதல் 3 உறுப்புகளை a மைனஸ் டி, a பிளஸ் டி என வைத்துக் கொள்வோம். அப்போ இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 39ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது 3ஐயும் கூட்டுங்க. இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? a மைனஸ் டி பிளஸ் a பிளஸ் a பிளஸ் டி. அப்ப டி அடிபட்டு போயிடும். this is equal to 3a. அப்ப 3a is equal to 39. இப்போ a is equal to என்னது அப்படின்னா 13. ஸோ a is equal to 13. புரியுதா?
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டி சில சமயம் கொடுத்துட்டு முதல் உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. முதல் உறுப்பு சொல்றதுக்கு நமக்கு டி வேணும். சப்போஸ் டி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பொது வித்தியாசம் 5ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம், முதல் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். பொது வித்தியாசம் 5ன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துல சப்போஸ் பொது வித்தியாசம் டி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அப்ப வாட் இஸ் ஏ, முதல் உறுப்பு என்ன, அந்த மூன்று எண்கள் என்னன்னு கேட்பாங்க. ஈஸியா சொல்லிடலாம். அப்போ ஏ நமக்கு 13, டிங்கிறது 5, அப்ப 13 5 எவ்வளவு 8, அடுத்தது 13, அடுத்தது 13 5 18, அவ்வளவுதான். அந்த 3 உறுப்புகள் இதுதான். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஷார்ட்கட், ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அதை இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ்னா என்னன்னு தெரியும். ஆவரேஜ்னா என்ன? ஆவரேஜ்னா எல்லா எண்களையும் கூட்டி மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஆவரேஜ். சராசரி. சராசரி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 10 நம்பர்னா 10 நம்பரை கூட்டி அதை 10ஆல வகுக்கணும், அதான் சராசரி. ரைட். இந்த சராசரி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஎன் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். அப்பதான் இந்த சராசரி சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கணக்கு எழுதிக்கங்க. 15, 15, 9, 3, எழுதிக்கங்க. 15, 9, 3, என்ற கூட்டுத்தொடரின் 21வது உறுப்பு என்ன? 21வது உறுப்பு காண்க. Find the 15th term. No, sorry, 21st term. Find the 21st term of this AP. Find the 21st term of this AP. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 21வது உறுப்பு கேட்கறாங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா T21 என்னன்னு கண்டுபிடிக்கணும். So what is T21? T21க்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். A plus n minus 1 into D. இந்த n தானே 21. நம்ம Tnங்கிறது என்னது? A plus n minus 1 into D. அவ்வளவுதான். ஸோ எப்பவுமே நீங்க உடனே டியை கண்டுபிடிக்கணும். இருக்கு சொல்லுங்க. வாட் இஸ் ஏ? ஏங்கிறது முதல்ல என்ன இருக்கோ அதான் ஏ. ஏங்கிறது 15. அடுத்து டிங்கிறது என்ன சொல்லுங்க. வாட் இஸ் டி? வாட் இஸ் டி? டிங்கிறது என்ன அப்படின்னா இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ரொம்ப முக்கியம். டிங்கிறது -6. சில பேர் பாசிட்டிவ்ல போட்டிருக்கீங்க, அவசரத்துல போட்டிருக்கீங்க பாருங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் விடாதீங்க. நிறைமதி ஆன்சர் என்ன? எனக்கு கரெக்டா தானே போடுவீங்க, நீங்க நல்லா தானே போடுவீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? மிஸ்டேக் பண்ணுங்க. திரும்ப சொல்ற மாதிரி தான், இங்க மிஸ்டேக் பண்ணுங்க, எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்ணாதீங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்? ஏ 15 பிளஸ் 21 மைனஸ் 1 20. டிங்கிறது எவ்வளவு? -6. அவ்வளவுதான், கண்டுபிடிங்க. அப்போ 15 மைனஸ் 120. 15 மைனஸ் 120 எவ்வளவுனா -105. அப்போ -105 தான் ஆன்சர். ஸோ டி வந்து நெகட்டிவா இருக்கான்னு கரெக்டா கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த கணக்கு எழுதிக்கங்க. 18, 22, 26, 30 என்ற கூட்டுத்தொடரில் 102 எத்தனையாவது உறுப்பு? 102 வந்து 102வது உறுப்பு கேட்கல. அல்லது இந்த கூட்டுத்தொடரில் எப்படி எழுதிட்டு பாருங்க. 18, 22, 26, 30 இப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எழுதிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா இதுல 102 வரைக்கும் இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன்னு கேட்கலாம். அல்லது கடைசியில இருக்க 102 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா 18, 22, 26, 30 in this arithmetic progression which term is 1 or 2 அப்படி கேட்கலாம். அல்லது 18, 22, 26, 30 டாட் 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 1 or 2 அப்படின்னு சொல்லிட்டு how many terms are there அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா n is equal to L minus a by d plus 1. so what is a? அப்போ ஏங்கிறது 18, டிங்கிறது என்னது? 22 minus 18. அப்போ 22 minus 18ங்கிறது என்னது? 4. அப்போ what is the formula? ஃபார்முலாங்கிறது நமக்கு தெரியும். n is equal to L minus a by d plus 1. இங்க Lங்கிறது என்னது அப்படின்னா 102. அவ்வளவுதான், சப்ஸ்டிட் பண்ணுங்க. 102 minus 18 by d. டிங்கிறது 4 plus 1. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, நீங்களே சுருக்குங்க. ஆன்சர் 22 உங்க எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 22 வரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா எப்ப வேணாலும் கேட்கலாம். அடுத்து SN எப்படிங்க யூஸ் பண்ணி எப்படிங்க கேட்பாங்க? சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்பாங்க அப்படின்னா இப்ப அங்க பாருங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த கூட்டுத்தொடரில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த கூட்டுத்தொடரில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது find the sum of the terms of the arithmetic progression கேட்பாங்க. அல்லது இதே இது வேற எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. 9 plus 14 plus 19 plus 24 plus dot dot plus 94 அப்படின்னு கேட்டு வெறுமனே அப்படி கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க. அப்போ நமக்கு தெரியும், இதை பார்த்த உடனே ஒரு கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். ஏன் கூட்டுத்தொடர்னு வச்சோம்னா 5 வச்சு கூட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ வாட் இஸ் ஏ? 9. வாட் இஸ் டி?
14 minus 9 5. What is L? 94. n தெரிஞ்சா உடனே ஃபார்முலால போட்டுடலாம். n மட்டும் நீங்க கண்டுபிடிக்க. So n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் sn கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். n கண்டுபிடிக்கணும், அப்புறம் sn கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலால நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும். n/2 into a plus l ன்னு சொல்லுறீங்களா, அந்த ஃபார்முலால டைரக்டாவே அப்ளை பண்ணிடலாம். snக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்கேங்க. sn is equal to n/2 into a plus l ன்னு சொல்லலாம். இது எப்ப அப்படின்னா ஏயும் எல்லும் தெரிஞ்சதுன்னா இதை அப்ளை பண்ணணும். இதுல எல்லாமே தெரியும். என்ன மட்டும் கண்டுபிடி, என்ன கண்டுபிடிச்சுதான் ஆகணும். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த இதை அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சீங்களா? வாட் இஸ் என்? ஃபர்ஸ்ட் என் கண்டுபிடிங்க. மீரா, மீனா, நரேஷ், வாட் இஸ் என்? புவனா, சிம்னா, வெரி குட். என்னங்கிறது 18க்கு சொல்லியிருக்கீங்க. என்ன எப்படி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னுக்கு ஃபார்முலா என்னது? எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்னுக்கு வந்து 18 வரணும். உங்க நோட்ல போட்டு பாருங்க, 18 வரணும். வரலைன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்ப 18 வச்சுட்டு இப்ப என்னுக்கு இந்த 18 தெரியும், ஏங்கிறது 9 தெரியும், எல்லுங்கிறது நமக்கு தெரியும் 94. இப்ப ஃபைன். அப்போ what is answer? S18. S18 is equal to 18/2 into a plus l. ஏங்கிறது 9, எல்லுங்கிறது 94. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டுங்க. ஸோ what is answer? எல்லாருக்கும் வருதா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 927 is the answer. 927. ஸோ இதாங்க SN. இன்னும் சில சமயம் SN ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியே கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க. 15, 13, 11 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 30 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. இது இன்னும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். முதல் 30 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா 15, 13, 11 in this AP find the sum of first 30 terms. Find the sum of first 30 terms. அதுக்கு ஆன்சர் என்ன? ஏங்கிறது 15, டிங்கிறது என்னது? 13 மைனஸ் 15. கேர்ஃபுல்லா போடுங்க. -2. என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். S30. SN ஃபார்முலா என்னது? SN ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d. நாங்க SN போடணும், S30 போட்டேன். அப்ப இங்க நமக்கு தெரியும் மத்ததுல என்னங்கிறது 30. அப்ப 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, a சப்ஸ்டியூட் பண்ணுங்க, d சப்ஸ்டியூட் பண்ணுங்க. get me the answer. What is the answer? எல்லாருக்கும் ஆன்சர் வரணும். ட்ரை பண்ணுங்க. ஏன் 2 ஆன்சர் வருது? கரெக்டா சொல்லுங்க. -720 plus 280 பிளஸ்ல வர சான்ஸே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. டி வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா சம் எப்படிங்க பிளஸ்ல வரும்? கொஞ்சமாவது அந்த மேத்தமேட்டிக்கல், அந்த பேசிக் காமன் சென்ஸ் வேணும்ல. ஸோ n/2. அப்போ என்னங்கிறது என்னது? 30. 30/2 2a 2 into 15 பிளஸ் n minus 1 29 இன்ட்டு என்னது? -2. இதெல்லாம் அடிச்சு போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து -420 வரும். -420. 420 அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ பெரிய 420 இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? எதுக்கு 420 சொல்றோம் தெரியுமா? சொல்லும்ல, நீ பெரிய 420 போல இருப்ப போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தண்டனை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது ஐபிசி எந்த வருடம் அப்படிங்கிறது ஜிகேல கேட்பாங்க. ஐபிசி வந்து 1860, 1860 கர்சன் பீரியட்ல கொண்டாந்தாங்க. 1860. நீ பெரிய 420 அப்படின்னா 420ங்கிறது அந்த ஐபிசில ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா சீட்டிங். சரிங்களா? சீட்டிங், ஏமாற்றுதலை பத்தி சொல்லக்கூடியதுதான் அந்த 420ங்கிற செக்ஷன். அதனாலதான் யாரையாவது சொல்லும் போது நீ பெரிய 420 அப்படின்னு சொல்லுவாங்க. 420 என்னதுன்னா ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிறத மீறி. இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிங்க. ஒரு கூட்டுத்தொடரின் 4வது உறுப்பு 14 மற்றும் 12வது உறுப்பு 70 எனில் முதல் உறுப்பினை காண்க. கொடுக்கவா? 4வது உறுப்புக்கு ஃபார்முலா போடுங்க, 12வது உறுப்புக்கு ஃபார்முலா தெரியும். 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். சால்வ் பண்ணுங்க, ஏ கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்க, ஈஸி. அவரோ ரைட்டோ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும். இல்லைன்னா ஒரு மிஸ்டேக் சொல்லுவீங்க. ஆனா அடுத்த தடவை இதே மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உடனே எடுத்து போட்டார். எல்லாருக்கும் 7 வந்ததா? சில பேருக்கு 7 வந்திருக்கு, சில பேருக்கு -7 வந்திருக்கு. இங்க பாருங்க, 4th டேர்ம் கொடுத்துருக்காங்க. 4th டேர்முக்கு ஃபார்முலா என்னது? a plus 3d. a plus 3d தான் 4th டேர்ம். a plus 3 வந்து 14. அடுத்து 12th டேர்ம் கொடுத்துட்டாங்க. 12th டேர்ம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா a plus 11d. a plus 11d is equal to 70. அவ்வளவுதான். இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். இது எப்படி சால்வ் பண்றது? நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்றது? இந்த டியை கேன்சல் பண்ணணும். அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்போ எனக்கு வந்து இந்த டியை கேன்சல் பண்ணா நான் ஏ கண்டுபிடிச்சிருவேன். அப்போ டியை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 1 வந்து 11ஆல பெருக்கணும், 2வது ஈக்குவேஷன்ஸ் வந்து 3ஆல பெருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 into 11 என்ன கிடைக்கும்?
ஈக்குவேஷன் பெருக்கணும்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா டேர்மையும் 11ஆல பெருக்கணும். அப்போ 11a பிளஸ் 33d ஈக்குவல் டு 14 11 154. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 இன்டூ 3 பெருக்கணும். பெருக்குங்க. a இன்டூ 3 3a பிளஸ் 33d பிளஸ் 210. இப்போ அப்படியே டிடெக்ட் பண்ணணும். மைனஸ் டிடெக்ட் பண்ணுங்க. இது அடிபட்டு போயிடும். அதான் நம்ம ஏரியா, நம்மளோட எய்மே அதான். டிஏ வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ இங்க 11 3 8 3 11. அப்போ 8a ஈக்குவல் டு 154ல மைனஸ் 210. ஸோ அப்போ இங்க மைனஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 144ல பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு 46 10 56 மைனஸ் 56. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 56/8 அப்படின்னா மைனஸ் 7. புரியுதா? ஸோ ஏங்கிறது -7. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதை ட்ரை பண்ணுங்க. கூட்டுத்தொடர் ப்ராப்ளம், அதுக்கடுத்து நம்ம பெருக்கு தொடர் பார்க்கலாம். அதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அப்போ கான்செப்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டு இன்னும் அதுக்கப்புறம் மோர் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 2 ஏபிஜிபி எக்ஸாம்ல கேட்ட டைப்பு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு கூட்டுத்தொடரில் 9வது உறுப்பு 15 எனில் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் என்ன? In an arithmetic progression 9th term is 15. What is the sum of first 17 terms? எப்பவுமே எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதுனீங்கனாலே போதுங்க. எடுத்து எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 9வது உறுப்பு 15ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9வது உறுப்பு 15னா என்ன அர்த்தம்? T9 15ன்னு கொடுத்துருக்காங்க. T9 15 கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் கேட்கறாங்க. இங்க கூடுதல்ங்கும் போது S17 என்னன்னு கேட்கறாங்க. சரியா? இதுதான் கொஸ்டின். இப்போ T9 15 அப்படின்னா ஃபார்முலா என்னது? a plus 8d equal to 15. அவ்வளவுதான். இதை வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சு. அடுத்து S17 கேட்கறாங்க. S17க்கு ஃபார்முலா என்ன? n/2 17/2 into 2a plus n-1 into d. n-1 என்னது? 17 1 16d. ஸோ இதான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா S17 கேட்கணும், கண்டுபிடிக்கணும். 17 into இந்த 2, இந்த 2 அடிபட்டு போயிடும். அப்ப இங்க ஒரு 2 இருக்கா? ஒரு இன்ட்டு அந்த 2 வெளியே எடுங்க. 2 வெளியே எடுத்தீங்கன்னா a plus 8dன்னு வந்துடும். 2 அடிபட்டு போயிடும். இந்த a plus 8ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். பை 1 பிரகாரம் 15ன்னு போட்டலாம். புரியுதா? therefore S17 is equal to 17 into a plus 8d எவ்வளவு? 15 இருக்கு. அவ்வளவுதான் 15. ஸோ இதை பெருக்குங்க. அதான் ஆன்சர். 17 15 எவ்வளவோ அதான் ஆன்சர். 15 15 225, அதுக்கப்புறம் ஒரு 30, அப்போ 255. 255 ஆன்சர். எனி டவுட்? அடுத்து நம்ம பார்க்க போறது பெருக்குத்தொடர். கூட்டுத்தொடர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நம்பரும் அதுக்கு முதல் நம்பரை வச்சு ஒரு நம்பரை வச்சு கூட்டிகிட்டே வருவோம். பெருக்குத்தொடர்னா கூட்டலுக்கு பதிலாக பெருக்கல் இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் இன்னொரு நம்பரை வச்சு பெருக்கிட்டே வருவோம். இப்போ ஒரு பெருக்குத்தொடருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 1 × 3 3 3 × 3 9 9 × 3 27 27 × 3 81 இப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெருக்குத்தொடர். அப்போ ஒரு பெருக்குத்தொடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஏன்னு இருக்கும். அடுத்த நம்பர் ஒரு நம்பரை வச்சு பெருக்குவோம்ல, அதுக்கு பேர் இங்க ஆறுன்னு சொல்லுவோம். இங்க பொது விகிதம்னு சொல்லுவோம். அங்க வந்து பொது வித்தியாசம்னு சொல்லுவோம். இங்க பொது விகிதம்னு சொல்லுவோம். இங்க டி சொல்லுவோம், பொது விகிதம், காமன் டிஃபரன்ஸ். இங்க காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம், பொது விகிதம். ஏஆர் பவர் 2 ஏஆர் பவர் 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க, 1வது உறுப்பு ஏ, 2வது உறுப்பு ஏஆர், 3வது உறுப்பு ஏஆர் பவர் 2, 4வது உறுப்பு ஏஆர் பவர் 3. அதனால என்னாவது உறுப்பு அப்படிங்கிற ஃபார்முலா என்ன வந்துடும் அப்படின்னா a into r power n-1 ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா, என்னாவது உறுப்பு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அப்போ இந்த ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறதோட பொது வடிவம் இந்த மாதிரி இருக்கும். ஏங்கிறது முதல் உறுப்பு, ஆறுங்கிறது பொது விகிதம், டிஎன்கிறது என்னாவது உறுப்பு. என்னாவது உறுப்பு ஆர் பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அங்க வந்து பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? 2வது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்புன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு, அல்லது 3வது உறுப்பு பை 2வது உறுப்பு, அல்லது என்னாவது உறுப்பு பை n-1வது உறுப்பு, எது வேணாலும் போகணும். ஸோ அப்போ ஃபார்முலா, ஸோ வாட் இஸ் டிஎன்? முக்கியமான ஃபார்முலா a into r power n-1. வாட் இஸ் எஸ்என்? Sn is equal to a into r power n-1 by r-1. அடுத்து Sn ஃபார்முலா எழுதிக்கங்க. a into r power n கீழே -1 by r-1. இங்க வந்து பாத்தீங்கன்னா n-1 வரும். இங்க அப்படி கிடையாது, r power n அதுக்கப்புறம் -1. இதே ஒரு பெருக்கு தொடர்ல இன்ஃபைனைட் கேட்கறாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தோம். இன்ஃபைனைட் கேட்டாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா s இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா a by 1 - r. இங்க இருக்குல்ல, அப்போ இதுல மாடுலஸ் ஆருங்கிறது <1. இந்த கண்டிஷன் இருக்கணும். மாடுலஸ் ஆர் <1 என்ன இருக்கணும்? ஆரோட மதிப்பு வந்து -1 விட r பெருசா இருக்கணும்,
+1 விட r சிறுசாக இருக்கும். அதான் அதோட மீனிங். ஸோ -1 less than r less than +1. எஸ் இன்ஃபினிட்டி கேட்பாங்க. எஸ் இன்ஃபினிட்டி வந்து பெருக்கு தொடருக்கு மட்டும்தான் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுத்தொடருக்கு எஸ் இன்ஃபினிட்டி கேட்கவே மாட்டாங்க. ஏன் கூட்டுத்தொடருக்கு எஸ் இன்ஃபினிட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னா, கூட்டுத்தொடருக்கு எஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பிளஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும் அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதிக்கங்க. காமன், அங்க காமன் டிஃபரன்ஸ், இங்க காமன் ரேஷியோ. இப்படி ஃபார்முலா நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அங்க பார்த்த மாதிரி தான் 3 எண்கள் பெருக்கு தொடரில் இருந்தால் அவைகளை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, a/r இன்டு ஏ இன்டு ஏஆர். அப்ப இது 3ஐயும் பெருக்கிறீங்கன்னா ஆர் கேன்சல் ஆகி ஏ கியூப் வரும். அந்த கான்செப்ட் தான் இங்க எழுதிக்கங்க இதை. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா சராசரி. நான் உங்களுக்கு முதல் ஆரம்பத்திலே சொன்னேன் சராசரி அப்படிங்கிற வார்த்தை. சராசரி அப்படிங்கிறது நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சராசரி, ஆவரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா அரித்மேட்டிக் மீன் தான், கூட்டு சராசரி தான். கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்க 10th உங்களுடைய மதிப்பெண்களுக்கு சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 பாடம் இருந்தா 5 பாடங்களையும் கூட்டி 5ஆல வகுக்கணும். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? வகுப்பில் உள்ள மாணவர்களோட மொத்த மதிப்பெண் எடுத்துக்கிட்டு அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ அதை டிவைட் பண்ணணும். ஸோ அதான் அப்ப கூட்டு சராசரிங்கிறது தான் நார்மல் சராசரி, ஆவரேஜ் அப்படின்றது சொல்லக்கூடிய. பெருக்கு சராசரினா என்ன அப்படின்னா, அந்த எண்கள் எத்தனை எண்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் பெருக்கி அத்தனை ரூட் எடுக்கணும். nth ரூட். இப்போ 2 நம்பர் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா என்னது? இதான் ஸ்கொயர் ரூட். 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஏயும் பிஏயும் இப்படி. இதே 3 நம்பர் கேட்கறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் ஏ இன்டூ பி இன்டூ சி. 4 நம்பர்னா 4th ரூட் ஆஃப் ஏ இன்டூ பி இன்டூ சி இன்டூ டி. இசைவு சராசரிங்கிறது பாருங்க n பை 1/x1 + 1/x2 + டாட் டாட் + 1/xn. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 நம்பருக்குன்னா எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஏ கமா பி இருந்ததுன்னா வாட் இஸ் அரித்மேட்டிக் மீன்? கூட்டு சராசரி அப்படிங்கிறது என்னதுன்னா a plus b by 2. What is geometric mean அப்படிங்கிறது root of ab. What is harmonic mean? Harmonic meanங்கிறது 2 by 1 by a plus 1 by b. இதை நீங்க சுருக்குனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இங்க a plus b இங்க ab வந்துடும். அப்ப மேல போயிடும். அப்போ 2ab by a plus b. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதாவது இந்த சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். எப்போ சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? போன தூரமும் வந்த தூரமும் சமமாக இருந்தால் சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா 2ab by a plus b அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், a b c. அப்போ வாட் இஸ் அரித்மேட்டிக் மீன்? இது n டேர்ம்ஸ்க்காக இது. அப்போ a plus b plus c by 3. வாட் இஸ் ஜியோமெட்ரிக் மீன்? ரூட் ஆஃப் abc, அதாவது கியூப் ரூட் ஆஃப் ab. வாட் இஸ் ஹார்மானிக் மீன்? 3 by 1 by a plus 1 by b plus 1 by c. இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3abc by a plus b plus c கிடையாது, ab plus bc plus ca. நோட் பண்ணிக்கங்க. கேட்டிருக்கிறாங்க கூட்டு சராசரி, பெருக்கு சராசரி, இசைவு சராசரிக்கான தொடர்புகள் இந்த 3ல எதுங்க பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட்டு சராசரி தான் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் பெருசா இருக்கிறது பெருக்கு சராசரி, அப்புறம் இசைவு சராசரி. 2 நம்பரா இருந்தாலும் சரி, 3 நம்பரா இருந்தாலும் சரி, எத்தனை நம்பரா இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே பெருசு கூட்டு சராசரி, இருக்கிறதுலே சிறுசு இசைவு சராசரி. அப்ப 2 முக்கியமான ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இங்க போடுறேன் பாருங்க. இதுதான் நான் இப்ப எழுத போறதுதான் 2 முக்கியமான ரிசல்ட்ஸ். அரித்மேட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் ஜியோமெட்ரிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் ஹார்மானிக் மீன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக் மீன் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அரித்மேட்டிக் மீன் இன்டு ஹார்மானிக் மீன். எழுதிக்கங்க. இது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். அதான் இங்க கீழே எழுதி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. If the 5th term of a GP is 81 and the first term is 16, what will be the 4th term of the GP? 5th term of a GP is 81. 5th term of a GP ங்கிறது 81. அப்போ T5. T5க்கு ஃபார்முலா என்ன? A into R power n minus 1. அப்போ 5 minus 1 4. This is equal to 81. First term 16 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம R கண்டுபிடிச்சிட்டோம்னா 4th term கண்டுபிடிச்சோம். அப்போ இதுல இருந்து first term 16. அப்போ 16 into R power 4 equal to 81. அப்போ R power 4 is equal to 81 by 16. 81 by 16 அப்படிங்க. முதல் உறுப்பு 16. A into R power 4 is equal to 81. அப்போ R power is equal to 81 by 16. அப்போ what is R? நம்ம தெரியும். இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா இது வந்து 3 power 4, இது வந்து 2 square. அப்போ வாட் இஸ் R? அப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா R is equal to 3 by 2 ஆகும். அப்போ R 3 by 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு தேவை எத்தனையாவது உறுப்பு? எனக்கு தேவை 4வது உறுப்பு. அப்போ 4வது உறுப்புங்கிறது என்னது அப்படின்னா T4.
டி 4ங்கிறது என்னதுன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் 4 மைனஸ் 1 3. இப்போ ஏங்கிறது என்ன? இப்போ ஏங்கிறது 16 இன்ட்டு ஆர் பவர் 3. ஸோ ஆறுங்கிறது 3/2 டு த பவர் 3. இப்போ 16 இன்ட்டு 3 9 9 3 27 பை 2 பவர் 3ங்கிறது 8 அடிச்சிங்கன்னா 2. அப்போ 27 2 எவ்வளவு? 54. ஆன்சர் வந்து 54. இது 2 ஸ்கொயர் இல்லை, 2 பவர் 4 தான். 2 பவர் 4 தான் 2 ஸ்கொயர்னு போட்டு, அப்போ தானே 3/2 ஹோல் பவர் 4ன்னு எழுத முடியும். 4 எழுதுறதுக்கு பதிலாக 2ன்னு போட்டு, மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான். இதுதான் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு விளக்கமான விடை. அடுத்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 1 முதல் 2n வரை உள்ள முதல் 2n இயல் எண்களின் சராசரி என்ன? கரெக்டா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நான் ஃபார்முலா கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. 1 முதல் n இயல் எண்களின் ஃபார்முலா n × n + 1/2. இங்கே 1 முதல் 2n வரை உள்ள இயல் எண்களின் சராசரி கேட்குறாங்க. சராசரி அப்படின்னா எத்தனையோ அதால டிவைட் பண்ணணும். கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 முதல் 2n வரை உள்ள எண்களின் சராசரி என்ன? 1 முதல் 2n வரை உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா, நமக்கு தெரியும் n × n + 1/2. அப்போ இங்க வந்து 1 2 3ல இருந்து அப் டு 2n நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இதுதான் n × n + 1/2. அப்போ 2n × 2n + 1/2. ஸோ இதுதான் இதோடைய சம். பட் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 2n இருக்கு. அப்போ இதை 2n-ஆல நம்ம டிவைட் பண்ணணும். therefore ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2n அடிச்சீங்கன்னா 2n அடிபட்டு போயிடும். So therefore answer is 2n + 1/2. So answer is B. சொல்றது புரியுதா? இது பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா? இதை கண்டுபிடிங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, why do I divide by 2n? ஒரு வகுப்புல 100 பேர் இருந்தாங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எதால டிவைட் பண்ணுவீங்க? 100ஆல் டிவைட் பண்ணுவீங்களா? ஒரு வகுப்புல 50 பேர் இருந்தா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது எதால டிவைட் பண்ணுவீங்க? 50ஆல டிவைட் பண்ணுவீங்களா? இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 முதல் 2n வரை உள்ள எண்கள். அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 2n எண்கள் இருக்கு. அப்ப 2n தானே டிவைட் பண்ணணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதானே டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? ஆவரேஜ் ஆஃப், சராசரி அப்படிங்கிறது. இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆவரேஜ் கூட்டுத்தொடர்ல இருந்தா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஷார்ட்கட் இருக்கு. நான் அதை சொல்றேன். அந்த ப்ராப்ளத்தை போடுங்க, அதுக்கப்புறம் அதை சொல்றேன். தேர்ட் டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் 2. தேர்ட் டேர்ம் அப்படின்னா என்னதுன்னா a × r² is equal to 2. என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் என்னது? 5 டேர்ம்ஸ். ஸோ தேர்ட் டேர்ம் ஆஃப் a gp is 2. ஸோ இந்த மெத்தட்ல பண்ணலாம். இல்லை நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் எப்படி எடுப்பீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் இந்த மாதிரி எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கும்போது மூன்றாவது உறுப்பு அப்படிங்கிறது மிடில் டேர்ம் ஆயிடும். அப்போ மூன்றாவது உறுப்புங்கிறது 2 ஆயிடும். இது எல்லாத்தையும் நீங்க பெருக்குறீங்க அப்படின்னா r² அடிபட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு இருக்கிறது என்னதுன்னா, இது எல்லாத்தையும் பெருக்குறீங்கன்னா a⁴ வரும். அப்போ நம்ம ஏங்கிறது 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ a⁴ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் 2⁴. அப்போ ஆன்சர் வந்து 2⁴ 32 இல்லைன்னா 2⁴. ஸோ இது ஆன்சர். ஸோ இதான் டீடைல்டு சொல்யூஷன். நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் அந்த 5 டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் எடுத்தோம்ல, அதோட அப்ளிகேஷன். இதை கண்டுபிடிங்க. என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பு காண்க. என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பு காண்க. முதல் இது கூட்டு தொடரா பெருக்கு தொடரா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இந்த 0.12ங்கிறது 0.012ன்னு ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணா 0.012ன்னு வரும். அப்போ எனக்கு இது காமன், இது பெருக்கு தொடர் மாதிரி தான் இருக்கு, கூட்டு தொடர் கிடையாது. அப்போ பெருக்கு தொடர் இருக்கும்போது பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பொது விகிதம் அப்படிங்கிறது 0.012 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.12. இந்த பக்கம் 3 புள்ளி இருக்கு. அந்த 3 புள்ளி எடுக்கணும்னா 1000ஆல பெருக்கணும். 1000ஆல பெருக்கினீங்கன்னா 12 வரும். இங்கே 1000ஆல பெருக்கினீங்க அப்படின்னா 120 வரும். அப்போ இதை அடிச்சிங்கன்னா 1/10. அப்போ ஆறுங்கிறது 1/10. ஒவ்வொன்றையும் 10ஆல 1/10 1/10ஆல பெருக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த டேர்ம் கிடைக்கும். இப்போ கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த 7th டேர்ம். அப்போ 7th டேர்ம்ங்கிறது என்னது அப்படின்னா T7 கண்டுபிடிங்க. வாட் இஸ் T7? a × r⁻n−1. அப்போ a × r⁻6. T7 a நமக்கு தெரியும் 0.12, r 1/10 1/10 to the power 6. அது அப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா அது வந்து 10 to the power -6ன்னு சொல்லலாம். அப்போ 0.12 × 10 to the power -6 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே 0.12ன்னு இருக்குல்ல, அப்போ 12 இருக்கு. அப்போ இது வந்து மேலே இங்கேயும் 10ஆல பெருக்கணும். அப்போ மேலே இங்கேயும் 10ஆல பெருக்குனீங்க அப்படின்னா
இங்கேயும் 10ஆல பெருக்கும், கீழேயும் 10ஆல பெருக்கும். அப்போ பெருக்குறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2ன்னு வரும். 1.2 இன்டூ 10 டு த பவர் -7R. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டி இஸ் த ஆன்சர். கொஞ்சம் அந்த மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் முடிஞ்ச பின்னாடி அந்த டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்களே இது வரைக்கும், அந்த எக்ஸாமில் கேட்டதை வந்து சால்வ் ஒன் மோர் டைம். ஓகே, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பெருக்கு தொடருங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு எண்ணையும் 1/10ஆல பெருக்கினா இது கிடைக்கும், அல்லது 10ஆல வகுத்தீங்கன்னா கிடைக்கும். 10ஆல வகுக்கிறது ஒண்ணுதான், 1/10ஆல பெருக்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் இது பெருக்கு தொடர். அதனாலதான் இல்லைன்னா 6 நான் கண்டுபிடிச்சிட்டேன், 6ங்கிறது 1/10. இப்போ எனக்கு 7வது உறுப்பு கேட்கறாங்க. அப்போ 7வது உறுப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டி என்னங்கிறது a இன்டூ ஆர் பவர் n-1. இதான் ஃபார்முலா. அப்போ எனக்கு டி 7 கண்டுபிடிக்கணும். அப்போ டி 7 அப்படிங்கிறது என்னதுன்னா a இன்டூ ஆர் பவர் 7-1. அப்போ ஆர் பவர் 6. எனக்கு ஏங்கிறது தெரியும், ஏங்கிறது 0.12. ஆறுங்கிறது 1/10 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1/10ன்னா 10 பவர் -1. அப்போ 1/10 டு த பவர் 6 அப்படின்னா 10 பவர் -6 ஆகும். சரிங்களா? கீழே இப்படி வரும் 1/10 டு த பவர் 6. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10 டு த பவர் -6 வரும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, நியூமரேட்டர் வந்துச்சுன்னா சைன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டர் போனாலும் சைன் சேஞ்ச் ஆகும். ஆனால் இங்கே எக்ஸாம்பிள் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே 0.12ன்னு இல்லை, எல்லாமே 1.2 1.2ன்னு இருக்கு. அப்போ இது 1.2 ஆக்கணும்னா இதை 10ஆல பெருக்கணும். அதை இதை 10ஆல பெருக்கிறீங்கன்னா 10ஆல வகுத்து ஆகும். எப்பவுமே ஒரு நம்பரை 10ஆல பெருக்கிறீங்க அப்படின்னா உடனே 10ஆல வகுத்தாதான் கம்மியாக சரியாகும். ஸோ அப்போ 10ஆல பெருக்கிறீங்கன்னா 1.2 ஆயிடும். 10ஆல வகுத்தீங்கன்னா இன்னொரு -1 இருக்கா, இங்க மேல வரும்போது -1 ஆகுமா, இது +1 தான், மேல வரும்போது -1 ஆகும். அப்ப 10 பவர் -7 ஆகும். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. ஸோ 1.2 இன்டூ 10 டு த பவர் -7. இது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. கான்செப்ட் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த ஒரு எண்ணையும், நேரத்தை இதை பத்தி நம்ம பேசணும், எந்த ஒரு எண்ணையும் வகுக்கிறதுக்கு முன்னாடி அது 0வா இருக்கக்கூடாது. 0வா இல்லாம இருந்து தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம எப்பவுமே டிவைட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை மெய் எண்களை பொறுத்து எப்போதும் சரி, எப்போ சரியா இருக்கும்? which one of the following is always correct for real numbers? அல்லது வெறுமன நம்பர்ஸ்னு சொல்லலாம். நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாலே மெய்யெண்கள் அப்படிங்கறதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ரூட் ஆஃப் 8 பவர் எக்ஸ் பவர் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 16 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தெரியும், திஸ் இஸ் எக்ஸ் பவர் 16 டு த பவர் 1/2ன்னு அர்த்தம். அப்போ ஏ பவர் எம் பவர் என் அப்படின்னா ஏ பவர் mn, ரெண்டையும் பெருக்கிடலாம். therefore this is equal to x power 8. ஸோ எக்ஸ் பவர் 4ன்னு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 8 இருந்தால் கரெக்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸை உடனே ஏ ஈக்குவல் டு பின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு கண்டிஷன் வேணும். என்னது? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால இது எப்பவுமே சொல்ல முடியாது. therefore this is incorrect. அடுத்து a plus x is equal to b plus x னா a equal to b, this is always true. therefore ஆன்சர் வந்து 3 மட்டும் சரி. இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டது, ஆல்மோஸ்ட் 99.9999% தப்பான ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 2 தான் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ்னா அப்படியே எக்ஸ் எக்ஸே அடிப்போம் தெரியுங்களா, அது தப்பு. எப்போ அடிக்கலாம் தெரியுங்களா? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தா மட்டும்தான் அடிக்கலாம், இல்லைன்னா வராது. எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் பாருங்க. எப்படி சார் வராது அப்படின்னா இந்த சிம்பிளா சொல்றேன். எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன், பி ஏபி என்ன வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு மேக் சென்ஸ். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ், இங்க பாருங்க 5 இன்ட்டு 0 0வா, 6 இன்ட்டு 0, இது ஒரு மேக் சென்ஸ். இது மாதிரிதான் இருக்கு. உடனே 0வையும் அடிச்சுட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிடலாமா? அதானே இங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது இல்ல. அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கண்டிஷன் கொடுத்தா மட்டும்தான் திஸ் இஸ் ட்ரூ, இல்லைன்னா therefore 3 ஒன்லி, அது மட்டும்தான் கரெக்ட். 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம சிம்பிளிபிகேஷன் டாபிக்ல பார்க்க போறது சுழல் தசம எண். சுழல் தசம எண்ணா என்னது? இப்போ 1/3ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்களேன். 1/3ங்கிற நம்பர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 0.333333 அப்படியே போயிட்டே இருக்கும். 1/3ங்கிறது 0.3333ன்னு போயிட்டு இருக்கும். therefore which is equal to 0.3 bar அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய நம்பர் இருக்கு. இது என்னன்னா அந்த தசம புள்ளிக்கு அப்புறம் அந்த நம்பர் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ இப்படி ஒரு நம்பர் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், 0.777777 போயிட்டே இருந்ததுன்னா இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா 0.7 பார்னு எழுதுவோம். 0.7 பார்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேரு ரெக்கரிங் டெசிமல்.
இங்க 2 டிஜிட் ரெக்கர் ஆகுது. 1.36363636. அப்ப 36க்கு மேல பார் போடணும். 3 ரெக்கர் ஆச்சுன்னா 3க்கு பார் போடணும். பார் போட்டீங்கன்னா அது திரும்ப 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 வருதுன்னு அர்த்தம். ஸோ இது முழு சுழல் தசம எண், பியூர் ரெக்கரிங் டெசிமல். தேர்ட் ஆப்ஷன் எப்படி கரெக்ட்னு கேட்குறீங்க? நீங்களே பாருங்க. அது தேர்ட் ஆப்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணா எடுத்து போட்டு பாருங்க, கரெக்டாக தான் இருக்கும். அந்த a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் எக்ஸ் வந்து எப்பவுமே ட்ரூவா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கும்? ரெண்டு பக்கமே மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ண போறீங்க. ரெண்டு பக்கமே மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா a ஈக்குவல் டு பி கிடைச்சிட போகுது. அவ்வளவுதான். அது ஜீரோவா இருந்தா இல்லைன்னா இருந்தானே எந்த நம்பரா இருந்தா. ஸோ இது வந்து முழு சுழல் தசம எண்ணுனா 0.3. அந்த புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய எண் எல்லாமே ரிப்பீட் ஆச்சுன்னா. சிலது வந்து பார்ட்லி இருக்கும். கலப்பு சுழல் தசம எண் மிக்சட், அது என்னன்னா வச்சுக்கீங்களேன், இங்க பாருங்களேன், 1 புள்ளிக்கு அப்புறம் 1, 8 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, 1 ரிப்பீட் ஆகல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 8க்கு மேலதான் பார் போடும். இப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், 5, 2, 3, 3, 3, 3 இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 0.523 பார் அப்படின்னு போகும். இதுக்கு பேரு கலப்பு சுழல் தசம எண், மிக்சட் ரெக்கரிங் டெசிமல். இது ரொம்ப முக்கியமான எழுதிக்கங்க. அனைத்து சுழல் தசம எண்களும், மெய்யெண்கள்ன்றது தப்பு, இது விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள், அனைத்து சுழல் தசம எண்களும் விகிதமுறு எண்கள். முடிவுறா சுழல் தன்மையற்ற அனைத்து எண்களும் விகிதமுறா எண்கள். முடிவுறானா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், சுழல் தன்மை இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து விகிதமுறா எண்கள். Mixed recurring decimal, a decimal in which at least one digit after the decimal point is not repeated. அதுக்கு பேர் மிஸ். இங்க பாருங்க 0.18, 1 மட்டும் ரிப்பீட் ஆகல. 0.2357, அதுல 23 மட்டும் ரிப்பீட் ஆகல. 575757 ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ். அது பியூரா இருந்தாலும் சரி, மிக்சடா இருந்தாலும் சரி, ரெக்கரிங் நம்பர்னு வந்துட்டாலே அது விகிதமுறு எண்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெக்கரிங் நம்பர்னு வந்துட்டாலே அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா அதை எக்ஸ் பை ஒய்ங்கிற ஃபார்மேட்ல எழுதலாம். அதான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஷார்ட்கட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி மிக்சட் ரெக்கரிங் நம்பரா வந்தாலும் சரி, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா அதுவும் விகிதமுறு எண்கள் தான். அப்ப விகிதமுறா எண்கள்னா என்னது? இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா நான் எண்டிங், அப்படியே போயிட்டே இருக்கும். அதே சமயத்துல அதாவது இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும், பட் நான் ரெக்கரிங், சுழல் தன்மையே இருக்காது, கண்ணாமண்ணான்னு போயிட்டு இருக்கும். அதனாலதான் இந்த பை அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3.14159 அப்படின்னு மில்லியன் டிஜிட்ஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் இஸ் ரிப்பீட்டிங். சரிங்களா? ஸோ அது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நான் ரெக்கரிங் நம்பர்ஸ். அதனாலதான் பை வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ்ல வருது. பை இர்ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர், √2 இர்ரேஷனல், √3 இர்ரேஷனல், √10, √15 இதெல்லாம் இர்ரேஷனல். ரைட், திஸ் இஸ் மிக்சட் ரெக்கரிங் டெசிமல். ஸோ எல்லா ரெக்கரிங் நம்பர்ஸுமே ரேஷனல் நம்பர்ஸ். கண்டிஷனே சொல்லாங்கப்பா, இங்க கண்டிஷனே கொடுக்கல. a பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் எக்ஸ் தான் கண்டிஷன். அதை முதல் சொல்லுங்க. இதுல எங்க a பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் எக்ஸ் வந்துருக்கு சொல்லுங்க. 5+7 வந்து உங்க ஊர்ல 7+7 முதல் கொஸ்டினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. முதல் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ரைட், இப்போ ஒரு சுழல் தசம எண்ணை எப்படி வந்து விகித எண்ணாக மாற்றுவது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டீடைல் மெத்தடுங்க. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 0.34 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0.34 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை உடனே எப்படி எழுதலாம் அப்படின்னா 34 போட்டுட்டு கீழே 99 போட்டு, அவ்வளவுதான். இங்க 0.739 3 பார் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ரெக்கரிங் நம்பர் சொல்றேன். அப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 739 போட்டுட்டு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 போட்டு, அவ்வளவுதான். இதுதான் வந்து அப்போ பியூர் ரெக்கரிங் நம்பரை ஈஸியா மாத்திரலாம். பியூர் ரெக்கரிங் நம்பரை மாத்திரனா அந்த நம்பரை போட்டுட்டு கீழே எத்தனை டிஜிட்ஸோ அத்தனை 9 போட்டு. மிக்சடை தான் கொஞ்சம் கரெக்டா கவனிக்கணும். மிக்சடுங்கிறது எப்படி கணக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு நம்பர் 0.35 பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, 3 தான், 3 ரிப்பீட் ஆகல, 5 தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப இது என்ன பண்ணுங்கன்னா அப்படியே 35 எழுதிங்க. மைனஸ் ரெக்கரிங் ஆகாதத மைனஸ் பண்ணுங்க 3 பை பாருக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு பதிலா 9 போடுங்க. பார் இல்லாத நம்பருக்கு ஒரு 0 போடுங்க, அவ்வளவுதான். சோ இது ஆன்சீங்க அப்படின்னா 32/90. நீங்க கால்குலேட் 32/90 போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னா அது 0.355555 வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 0.3874 பார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இது வந்து மிக்சட். அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே எழுதுங்க. 3, 8,
74 மைனஸ் ஃபுல்லா எழுதிட்டேன். அப்புறம் இந்த கோடுல இல்லாத நம்பரை கழிக்கணும், 38 கழிக்கணும் பை கோடு கீழே எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர் இருந்தா அத்தனை கோடு கீழே எத்தனை இருக்கோ அதை 9ன்னு சொல்லுவோம். கோடு இல்லாததுக்கு பதிலா 2 0. அப்போ இதை சுருக்குனீங்கன்னா அதான் ஆன்சர். அப்போ அதனாலதான் ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் என்னது அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர். திரும்பவும் அதே கொஸ்டின் தானே இருப்பா. ஒரு கண்டிஷன் எக்ஸாம்பிள் சொல்றேன். 3க்கு எக்ஸாம். 3ங்கிறது என்னது, a பிளஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, a பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு b பிளஸ் எக்ஸ். இது சரியாக இருந்தால், இப்படி இருந்தால் நான் a ஈக்குவல் டு பின்னு சொல்ல முடியும். எப்பவுமே கண்டிப்பா சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, ரெண்டு பக்கமே மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆகி a ஈக்குவல் டு பி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் கேட்குறீங்க, ஏக்கு நான் 5 எடுக்கிறேன். இப்போ நீங்க பிக்கு என்ன எடுக்கிறீங்க அப்படிங்கிறத இங்க பாருங்க. இங்க எக்ஸுக்கு என்ன எடுக்கிறீங்கிறத பொறுத்து. சப்போஸ் நான் எக்ஸுக்கு 6 எடுக்கிறேன், எது எடுத்தாலும் சரி 6 எடுத்தீங்கன்னா இங்க 6 வந்துடும். அப்ப வேற வழியே கிடையாது, இங்க என்னதான் போட்டாகணும். இங்க வந்து 5 தவிர வேற எது போட்டாலுமே இந்த ஈக்குவேஷனே தப்பாயிடும். ஸோ அப்போ இங்க 5 தான் வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலா ஏ மஸ்ட் பி ஈக்குவல் டு பி. ஆனா பெருக்கல்ல அப்படி வராது. ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ். இது சமமா இருக்கணும்னா, சரிங்களா, இப்ப எக்ஸ் சப்போஸ் 0வா இருந்துச்சுன்னா, இங்க எக்ஸ் 0வா இருந்தா கூட இதான் வரும். எக்ஸுக்கு 6க்கு பதிலா 0 போட்டாலும் இங்க வேற வழி இல்லை. இங்க ஏக்கு என்ன போடுறனோ அதான் பிக்கு போட வேண்டி வரும். சப்போஸ் இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, ஏக்கு நான் 5 போட்டேன்னா பிக்கு என்ன வேணாலும் போட்டாலுமே கரெக்டா தான் வரும். 5 இன்ட்டு 0ங்கிறது 0 தான். பிக்கு பதிலா 7 போட்டாலும் 0 தான், 8 போட்டாலும் 0 தான். அப்போ உடனே நான் வந்து 5 ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் இது வந்து பியூர் மேத்ஸ் கான்செப்ட், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ இதான் வந்து பியூர் ரெக்கரிங் நம்பருங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ, சுருக்கி எனக்கு சொல்லுங்க. 3 2 4 7. இதை பின்னமா எழுதுங்க பார்க்கலாம். மேலையும் கீழே வச்சு பின்னமா எழுதுங்க. டினாமினேட்டர்ல 5 டிஜிட் இருந்தாங்க. எங்க 5 டிஜிட் இருக்கு, எதுல டினாமினேட்டர் வருது, இங்க டினாமினேட்டரே வரல. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ, இதோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஸோ திஸ் இஸ் 2 4 7. அதாவது அப்படியே எழுதணும், 3 2 4 7. 3 2 என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. 3 2 4 7. அதுல இருந்து மைனஸ் என்னது 3 பை 3 9 போட்டு 0. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3 2 4 4 டிவைடட் பை 990. இதுதான் ஆன்சர். எதுவாக இருந்தாலும் உங்க ஆன்சர் தப்பு. 3244 பை 9990. அவ்வளோ சொன்னாலும் சில பேர் மிஸ்டேக் பண்றீங்க பாருங்க. எது வேணாலும் போடலாம். லாஸ்ட் 3 டிஜிட் நீங்க ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறீங்க. போட்டுருவோம் 2 3 4 5 6. லாஸ்ட் 3 டிஜிட் 7 டிஜிட் எப்படி வேணாலும் இருக்கும். இந்த தானே கேட்குறீங்க. சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர், நீங்களே சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க. அப்படியே நம்பர் எழுதணும். 2 3 4 5 6 மைனஸ் எதை கழிக்கணும், 23 கழிக்கணும். கோட்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். கோடு கீழே எத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர் இருக்கு. அப்போ 3 9. கோட்ல இல்லாதது 2, அப்போ அத்தனை 0. அவ்வளவுதான். இதை சுருக்குறீங்கன்னா அதான் ஆன்சர். திஸ் இஸ் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 3 4 2 3 by 99900. பட் இதை சுருக்கணும் நீங்க, சரிங்களா. இது அப்படி இதை அடிக்க முடிஞ்சதுன்னா அடிக்கணும். ரெண்டுக்கு காமனா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 9 5 16. அடிக்க முடிஞ்சதுன்னா அடிக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான். ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் சரி, எந்த ரெக்கரிங்கா இருந்தாலும் சரி, பியூர் ரெக்கரிங்கா இம்பியூர் ரெக்கரிங்கோ மிக்சட் ரெக்கரிங்கோ, நம்ம என்னால P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியும். அதனாலதான் இது விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 79 பார் அப்படின்னு இருந்ததுன்னா உடனே எழுதலாம் 79/99. இப்போ ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் த வேல்யூ, இதற்கு வேல்யூ சொல்லுங்க. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் 2/9 பிளஸ் 7/9. நமக்கு தெரியும் 0.7 barனா 7/9, which is equal to 9/9, which is equal to 1. So the answer is 1. இப்படி 3/10 வரும். 2/9, இது 7. 0.7 barனா 7/9 நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு நம்பர் இருந்ததுனால. அப்போ அது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 9 மேல 9 9/9. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 1 இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு செஷன்ல வந்து சர்ட்ஸ் பார்க்க போறோம். சர்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம், அந்த இது கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த பேசிக் ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்றது, சிம்பிளிஃபிகேஷன் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது, நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.